டப்பு டப்புன்னு ஜம்ப் ஆகிட்டு போகக்கூடாது. அப்படி ஒரு வெற்றி என்ன செய்ய போறோம் நாம? உடனே இந்த கூட்டணி அடுத்த கூட்டணி, அங்க போனா வாரலாம் இங்க போனா வாரலாம். அந்த சராசரி அரசியல்வாதிகள் அல்ல சிறுத்தைகள், சராசரி அரசியல்வாதிகள் அல்ல. அப்படி களத்திலே 4 முறை திமுக கூட்டணியை போட்டியிட்டு 3 முறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை நன்றி பெருக்கோடு இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் அவரோடு களத்தின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தளபதி மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி உணர்வு மனித மாண்புகளிலேயே சிறந்த உணர்வு, மிகச்சிறந்த உணர்வு. நன்றி மறந்துவிடக் கூடாது. எனதருமை தோழரே, இந்த சின்னத்தை பற்றி ஆளு ஷானவாஸ் சொன்னார். அண்ணன் அதை சுருக்கமா சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டார். இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிற போது சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதை போல ஒரு ஊசலாட்டம் தோழர்கள்லாம் சொன்னாங்க. தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முயற்சி முடிவெடுங்கள், வேண்டுமானால் நீங்கள் விழுப்புரத்தில் நில்லுங்கள், நான் சிதம்பரத்தில் போகிறேன், தோற்றால் கூட பரவாயில்லை, நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். என்னை விழுப்புரத்தில் நிற்க சொன்னார். நான் இவங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன், நான் அப்படி இதெல்லாம் மாற மாட்டேன், ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களை பள்ளிக்கடாவாக்க மாட்டேன், நான் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் வெற்றி பெற வேண்டும். போன தேர்தல் அப்படிதான் அவரை வந்து நான் உதயசூரியன் சின்னத்தில் நீங்க நில்லுங்கன்னு சொன்னேன். நான் தோற்றாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்கு போகணும், அவர் உதயசூரியனில் ஜெயிச்சா கூட அவர் சிறுத்தையாக தனித்து இருப்பார். அந்த உணர்வு மிக்கவர். சின்னத்தினால் ஒன்றும் அரசியல் மாறிவிடாது, உணர்வுகள் மாறிவிடாது, சிந்தனைகள் மாறிவிடாது. 2019 பல பேர் அப்படி போய் முடிவெடுத்தாருன்னு சொல்லி நம்முடைய தோழர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க. நான் தான் முடிவெடுத்தேன். தோழர் 2 பேர்ல ஒருத்தர் தோற்றாலும் பரவாயில்ல, நான் தோற்றாலும் பரவாயில்ல, நீங்க நில்லுங்க, நீங்க உதயசூரில் நில்லுங்க, நீங்க போங்க பார்லிமெண்ட் சொன்ன. சிந்தனை செல்வனும் கேட்டார், இடம் மாறி நிக்கலாமா? 5 முறை நின்னாச்சு, திரும்பவும் அங்கதான் நிக்கணுமா? வென்றாலும் தோற்றாலும் சிதம்பரத்தில் தான் நிற்பேன் என்று சொன்னேன். இங்க வரும்போதெல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்க, சார் இங்க நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? ஏன் அந்த கேள்வி? இங்க தான் நிப்ப சொன்னேன். இவர் அண்ணனை பார்க்கும்போது அவர் தான் சொன்னார், ஏன் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் வேண்டாம், நாம பார்த்துக்கலாம் வாங்க. இப்ப என்ன சின்னம்? போய் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போனோம், இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள் எடுத்துட்டு போனோம். நான் போய் அவர்கிட்ட காட்டின நாற்காலி சின்னம் எல்லாம் இருக்கா? நாற்காலின்னா அதிகாரத்தின் குறியீடு, அது சிறப்பா இருக்குமே, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அமைதியா இருந்தார். அப்புறம் எனக்கு பக்கத்தில் இன்னொரு சிம்பல் தெரிஞ்சுது, மேசை, டேபிள். இது கூட நல்லாதான் இருக்கு, இது வந்து ஸ்டேபிளா நிற்கும். டேபிள்ங்கிறது ஒரு ஸ்டேபிளா நிற்கக்கூடியது. நாற்காலியை கூட தள்ளா சாஞ்சிரும், டேபிள் அவ்வளவு ஈஸியா சாய்க்க முடியாது. அதனால மேஜை சின்னத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அப்படி புரட்டிட்டே வந்தவர், இதாங்க இதான் உங்க சின்னம், இதை எடுத்துங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா பானை. பானை சின்னம் கண்டவர் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். நான் தயங்கினேன், என்னன்னா பானை, அதை பானையை உடைச்சிருலாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன். அவர் சொன்னாரு, பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்ப பாருங்க, அக்னி செட்டியை வரையணும்னாலும் பானையை போட்டுதான் ஆகணும். அக்னி செட்டியை வரையணும்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு சுவாலை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அக்னி செட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது, பாமகவுக்குரியது அல்ல. அக்னி செட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது, பாமகவுக்குரியது அல்ல, வன்னியர் சமூகத்திற்குரியது. அவங்க அதை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை. அது அக்னி பானை, இது அறிவு பானை, அன்ன பானை.
அறிவும் வேணும், அக்னியும் வேணும். உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும். சூடு குறைஞ்சிடக்கூடாது. சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே அக்னியும் வேணும், அறிவும் வேணும். இப்ப நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை, நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இவ்வளவு காலம் முதல்ல சைக்கிளில் நின்னோம். அப்புறம் 2001 உதயசூரியில் நான் முதல்ல ஜெயிச்சேன். அப்புறம் 2004 அம்பு சின்னம், 2006 மணி சின்னம், 2006 இருந்து நான் உறுதியா உடும்பு பிடியா நின்றுட்டேன். இனிமே தனி சின்னத்தை தான் நிக்கிறது, தோத்தாலும் பரவாயில்லை. 2006 நான் திட்டக்குடி தொகுதியில் நிக்கிறதா இருந்தேன். கூட இருக்கிறவங்க விருப்பத்தை உணர்ந்து நான் என்னுடைய முடிவுகளை மாற்றிக்கிறது பலவை உண்டு. அப்படி நான் மாற்றிருக்கிறேன். அப்போ தோழர் ரவிக்குமாருக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு காட்டுமன்னார்குடின்னு. அதிலிருந்து நான் பின்வாங்க முடியாது. செல்வம் கேட்டார், சரி உங்களுக்கு திருப்பெரும்புதூர் இருக்க, இல்லை எனக்கு வேண்டாம், இங்கே தானே இருப்பேன். அவர்கிட்ட நான் சொல்லலை. அவர் என்ன நினச்சி கேட்டார்னா, எனக்கு நீங்கள் மங்களூரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் காட்டுமன்னார்குடியில் போய் நில்லுங்கன்னாரு. நான் அதை ரவிக்குமாருக்கு சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட நான் சொல்லலை. கடைசி நேரத்தில் நான் நிற்கிறதே வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் போய் நில்லுங்க, நான் பரவாயில்ல, ரவிக்குமார் காட்டுமன்னார்குடியில் நிற்கட்டும், நீங்கள் நில்லுங்க. கடைசி நிமிடத்தில் நான் அந்த முடிவு எடுத்த யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம தருமபுரி கோவிந்தெல்லாம் எழுதார், அரூரில் நீங்கள் நில்லுங்க. என்னங்க நீங்களே நிற்கலைன்னா நான் இப்படி. அவர் நான் நிற்கல, கட்சியை உருவாக்குனது நீங்க, கஷ்டப்படுறது நீங்க, நீங்க நில்லுங்கன்னாரு. இல்லை இல்லை நீங்கள் போங்க, உங்கள் பேரை அறிவிச்சு நீங்கள் போங்க. முகையோருக்கு சிந்தனை செல்வன் போங்க, சீர்காழிக்கு உஞ்சை அரசன் போங்க. அதுக்கு பிறகு அங்கேயும் இங்கேயும் கையேந்தி காசு வாங்கி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணதில் அப்போ ரெட்டலையிலே நிற்கலாங்கிற கருத்து வந்தது. தோழர்கிட்ட அந்த எண்ணம் இருந்தது. எம்என் நடராஜன் என்ற வலியுறுத்தினார். ஜெயலலிதா அம்மாவும் சொன்னாங்க, ஏன் ரெட்டலையில் நிற்கக்கூடாதான்னாங்க. உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன், நாங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தனி சின்னத்திலே நிற்கிறோம். தனி சின்னத்தில் நின்று நாங்கள் ஜெயிச்சா அங்கீகாரம் பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்போது தொடங்கிய போராட்டம். எங்க கட்சியும் அங்கீகாரம் பெற வேண்டும். ஜெயலலிதா அம்மா சொல்லும் போது சொன்ன, உங்களால பாமகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, உங்களால மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, உங்களால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கட்டும். அதனால எங்களுக்கு கூடுதலா சீட்டு கொடுங்க. ஒரு 7 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சோம்னா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும். அப்படி கேட்ட, அங்கீகாரம் வேண்டும், அதற்கு கூடுதல் இடம் வேண்டும், தனி சின்னத்தில் நிற்கிற சுதந்திரம் வேண்டும். அப்படி போராடி 10 தொகுதியை பெற்று தனி சின்னத்திலே நின்று கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மறுபடியும் கடலூர் வரலாறு, சாதனை வரலாறு. சிறுத்தைகளின் வரலாற்றில் கடலூர் மாவட்டத்திற்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய சிறப்பிடம் உண்டு. மங்களூர் திட்டக்குடி ஜெயிச்சது, காட்டுமன்னார்குடி ஜெயிச்சது, மணி சின்னம். அப்புறம் 2009 டிஎம்கேவோட வந்துட்டோம். அப்போ கலைஞர் உதயசூரியில் நிற்க சொன்னார். நான் சொன்ன, ஐயா நாங்கள் தனி சின்னத்திலே நிற்கிறோம், சிரமமா இருக்குமே. பரவாயில்லைங்க ஐயா. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து 10-15 நாள் இடைவெளியில் இருக்கும் போது ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் அங்க இருக்குது முன்னால ஸ்டார் சின்னம். அப்போது இனக்கொலை கொடூரமாக அங்கே முள்ளிவாய்க்காலில் நடந்து கொண்டிருந்த சூழல், பிரச்சாரம் செய்யவே மனசு இல்லை. 2 தொகுதியும் வேண்டான்னு போய் கலைஞர் நான் சரண்டர் பண்ணிட்டேன். அவர் எனக்கு அறிவுரை சொன்னார். பிரபாகரன் விவரம் தெரியாமலா களத்தில் நிற்கிறார், எப்படி இந்த போராட்டம் போய் முடியும் என்று அவருக்கு தெரியும். அந்த களத்தில் பின்வாங்காமல் போராடுகிற அந்த வீரத்தை பாருங்கள். நீங்க எலெக்ஷனில் நிற்கிறது போய் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களே, நின்று ஜெயிச்சுட்டு அந்த மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க, ஈழத் தமிழர்களுக்காக பேசுங்கள், நில்லுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று பிரபாகரன் அவர்களை பாராட்டி நான் ரவிக்குமார் 2 பேர் தான் நிற்கிறோம். அண்ணன் தளபதி பக்கத்தில் நிற்கிறார். அந்த கட்டில் உட்கார்ந்துக்கிட்டு 10 நிமிஷம் பேசினார். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீர தீரத்தை பாராட்டி பேசினார். ராஜீவ்காந்தி எப்படி பிரபாகரனை பாராட்டினார் என்று எங்களிடத்தில் அன்றைக்கு சொன்னார். நான் இப்படியெல்லாம்
வரலாற்றில் படிச்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன வீராதி வீரனாயிருக்கிறார் பிரபாகரன் என்று ராஜீவ்காந்தியை பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிரபாகரன் என்று கலைஞர் அன்னைக்கு என்கிட்ட நான் வேண்டான்னு சரண்டர் பண்ணும்போது சொன்ன வார்த்தை. ரவிக்குமார் அதற்கு சாட்சியம் சொன்னார். அதை நான் கட்டுரையாவே எழுதியிருக்கிறேன். அப்படி அந்த தேர்தலே உதய ஸ்டாரில் நின்று ஜெயிச்சோம். 2009க்கு பிறகு 2011 திமுக கூட்டணி மெழுகுவர்த்தி சின்னம் என்று கருதுகிறேன். 2014 திமுக கூட்டணி மோதிரம் சின்னம். கலைஞர் இங்கே மேடையில் பேசினார் சிதம்பரத்தில், திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், அவருக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன், அந்த உணர்வோடு இந்த கணையாழியை அவருக்கு வெற்றி பரிசாக தாருங்கள் என்று அந்த மேடையிலே பேசினார். 2016 தனியே நிற்க வேண்டிய சூழல் வந்தது. மறுபடியும் மோதிரம் சின்னத்தில் நின்றோம். மணி சின்னம், மெழுகுவர்த்தி சின்னம், மோதிரம் சின்னம். பிறகு 2019 நான் மட்டும் பானை சின்னம். இரண்டிலும் வெற்றி பெற்றோம். 2024 2021 சட்டமன்ற தேர்தல் 6 இடங்கள், 6லும் பானை சின்னத்தில் போட்டியிட்டோம். 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகள் பொது தொகுதிகள். திருப்போரூர் பொது தொகுதி, நாகப்பட்டினம் பொது தொகுதி. தலித் அல்லாத மக்களும் சேர்ந்து வாக்களித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த மகத்தான வெற்றியை தந்தார்கள். 4 தொகுதிகளில் பானை வென்றது. 2024 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் பானை சின்னங்களில் போட்டியிட்டோம். 2ம் வெற்றி பெற்றது. 2 எம்பி வெற்றி பெற்றால் அங்கீகாரம், 7 எம்எல்ஏ வெற்றி பெற்றால் அங்கீகாரம். அதான் தேர்தல் ஆணையத்தின் கிரைட்டீரியா. தோழர்களே, இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக நம்மை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. இந்த அங்கீகாரத்திற்கு இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், அந்த போராட்டத்தில் நமக்கு துணை நின்றவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்கள், இடதுசாரிகளின் தலைவர்கள், இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள், வேல்முருகன் அவர்களின் தலையிலான கட்சி, இவ்வளவு பேரும் இணைந்து நமக்கு நல்லாதரவு வழங்கியதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான வெற்றி அல்ல, ஒரு மகத்தான வெற்றி. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட்டு பர்சன்டேஜ் காட்டணும். அப்பதான் அந்த சின்னத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க. அந்த வெற்றி இல்லைன்னா சின்னம் பறி போயிடும். சின்னம் பறி போயிடும். முன்னெல்லாம் ஒரு தடவை கொடுத்துட்டா ஒன்ஸ் அலாட்டட்னா அலாட்டட், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு முறையும் அந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த தொகைக்கு ஏற்ப, வாக்கு பதிவாகக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இத்தனை சதவீதம் வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அல்லது இத்தனை இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது. அல்லது இத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது. அதில் தொடர்ந்து நாம் அந்த வரையறைகளை நிறைவு செய்யவில்லை என்றால் ரெகக்னிஷன் போயிடும், மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் போயிடும். மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவது என்பது எல்லா தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்வது என்று பொருள். ஒரு சாதி சங்கமாக பார்க்கவில்லை, குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான இயக்கம் என்று பார்க்கவில்லை. எல்லா சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள். கருவை தோழர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நாம் யாரோடு களத்தில் நின்று கைகோர்த்து வென்றெடுத்தோமோ அவர்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டியதும் ஒரு வரலாற்று கடமை. கொள்கை அடிப்படையில் முடிவுகளை எடுத்து நம்முடைய நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஆங்கிலத்தில் கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்கள். அந்த ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் சொன்னார், நான் ஒரு வார்த்தையில் திருமாவளவனை பற்றி சொல்றேன், திருமாவளவன் நல்லவர் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு சொன்னார், எல்லா சமூகத்தினரின் நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார். அதே போல அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார், நம்பகத்தன்மை, இவரை நம்பலாம், இவர் தன்னுடைய நலனை முன்னிறுத்தி கூட்டணிக்கு எதிராக போய்விட மாட்டார் என்று நம்பலாம். அதை கடந்த காலங்களில் நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அந்த நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வது. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் இவர் திரும்ப திரும்ப சொல்றாருங்கிறாங்க. ஏன் சொல்லுகிறோம்னா, நம்ம மேல ஒரு சந்தேகத்தை ஒரு கும்பல் திரும்ப திரும்ப உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த சந்தேகத்தை உடைக்க வேண்டி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். கிறிஸ்தவர்களுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், இஸ்லாமியர்களுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில் நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கியதில் திமுக கூட்டணிக்கே காங்கிரஸ் பேரியக்கமே இன்றைக்கு 105 இடங்களில் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த 4 சமூக தொகுதிகள் தான் அகில இந்திய அளவிலே ஜனநாயக தொகுதியாக காங்கிரசின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறது. போன முறை 55 இடத்துல இருந்த காங்கிரஸ் இந்த முறை 105 இடத்துக்கு வந்துருச்சு. இந்த வெற்றிக்கு யார் காரணம்? முஸ்லிம் சமூகம், கிறிஸ்தவ சமூகம். அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக நாம் பேசவில்லை. நாம் எப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அப்படி செல்லும் இடமெல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த. ஆனால் உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காகத்தான். இதுதான் அம்பேத்கரிய பார்வை, இதுதான் பெரியாரிய பார்வை, இதுதான் சிறுபான்மை மக்களின் பார்வை, இதுதான் இந்தியா கூட்டணியின் பார்வை, இதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பார்வை. சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வேரூன்றி விடக் கூடாது, விரட்டி அடிக்க வேண்டும். அதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு ஊசலாட்டம் இருந்திருந்தால் நம்மோடெல்லாம் அவர் தொடர்ந்து கைகோர்த்து பயணிக்க வாய்ப்பில்லை. அவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். அதனால்தான் அவரோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மை தான் திமுகவுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. எனது அருமை தோழர்களே, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் முதலமைச்சராக வேண்டும், அதை விட குறுக்கு வழியிலே, கொள்ளைப்புற வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு
நாம் களம் காண்போம். இது யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையோ, யாரால் முடியுமோ முடியாதோ, இந்த பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீழ்த்த வேண்டிய பொறுப்பு, விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு, சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. அப்படித்தானே நாம் ஒரு சேலஞ்சாக, சவாலாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். யாரால் பாஜக அணி தோற்றது என்று வரலாறு எழுதுவார்களே, ஆனால் சிறுத்தைகள் அப்போதே சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். சிறுத்தைகளால் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு பதிவாக வேண்டும். இது நாம் மேடைக்காக பேசவில்லை, ஏற்கனவே சாதித்து விட்டு தான் பேசுகிறோம். கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக அணியில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக சொன்ன வார்த்தை, திருமாவளவன் நாங்கள் வாக்கு பெட்டி எண்ணிக்கொண்டு வருகிற போதே பார்க்கிறோம், இவிஎம் பெட்டியை எடுக்க எடுக்க உங்க பகுதி வீசிக்காய் இருக்கிற பகுதி வருகிற போதுதான் 400 வாக்குகள் மொத்தம் என்றால் 300 வாக்குகள் சூரியனிலே விழுகிறது, 350 வாக்குகள் இடதுசாரி கட்சிகளின் சின்னங்களில் விழுகிறது, காங்கிரசின் கைகளில் விழுகிறது. கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் இந்த கூட்டணியில் விழுந்தன, சிறுத்தைகள் இடம்பெறும் அணிக்கு விழுந்தன. ஏற்கனவே அதை நாம் வரலாறாக பதிவு செய்திருக்கிறோம். ஆக இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. 2026 நம்மால் இதே போல ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைக்க முடியும். மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும். அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு, அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம், அறிவுரையாக சொல்லவில்லை. கூட்டணியில் சேருகிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல திமுகவை வீழ்த்தாது, அதிமுகவை கரைய வைக்கும். அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக்கூடாது என்ற கவலை. உங்கள் ஓட்டை அவர்கள் வங்கி எங்கள் ஓட்டு இது என்று அவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிட வேண்டாம். பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், மோடியால் ஏடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர். அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதில் கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாகிறதோ அப்ப ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோழர்களாக இருந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்காமா என்பதனுடைய கேள்வி. திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்தி விட வேண்டாம், வளர்த்து விட வேண்டாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், புத்திசாலிகள், அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள். அவ்வளவு எளிதாக மாய வலையில் சிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள். இதை சாதித்து காட்டுகிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இதை செய்து காட்டுவோம். அதற்கு முன்னதாக தேர்தலை கடந்து ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறேன், ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறேன். வழக்கம் போல கடலூர் மாவட்டம் வந்து குவிய வேண்டும். திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறவிருக்கிற மே 31 நடைபெறவிருக்கிற மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி, முன்பு தேசம் காப்போம் பேரணி, இப்போது மதசார்பின்மை காப்போம் பேரணி. இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு கொள்கை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு. அந்த மதசார்பின்மைக்கு ஆபத்து. வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், ஜம்மு காஷ்மீர் உடைப்பு, 370 அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் நீக்கம், முத்தலாக் சட்டம்,
எல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல், செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிரான தாக்குதல். எனவே சேவ் செக்யூலரிசம், இதுதான் நம்முடைய முழக்கம், இதுதான் நம்முடைய ஹேஷ்டாக். இந்த எஞ்சிய நாட்கள் 20 நாட்கள் பம்பரமாக நீங்கள் சுற்றி சுற்றி பணியாற்ற வேண்டும். ஒன்றியமாக செயற்குழு கூட்டங்களை நடத்த வேண்டும். நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். பெண்கள் அவர்களுக்கான சீருடையை ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த சீருடையில் வர வேண்டும். வாய்ப்புள்ள தோழர்கள் அம்பேத்கரை போல நீலம் நீளம் அணிந்த கோட்டு சூட்டோடு வர வேண்டும். நான் நீலச்சட்டை கோட் சூட்டு வரப்போகிறேன். நீல பேண்ட், நீல கோட்டு, வெள்ளை சட்டை, சிவப்பு டை. ஆனால் முறுக்கிய மீசை, அம்பேத்கர் போல அல்ல. அது அம்பேத்கர் ஸ்டைல், இது சிறுத்தைகளின் ஸ்டைல். எனவே நாளைக்கே நீங்க எல்லாம் டைலரை போய் பார்க்கணும். வாய்ப்புள்ளவங்களா கோட் சூட்டோட வரணும். 10,000 அம்பேத்கர்கள் திருச்சி மாநகரத்தில் நடந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ரவிக்குமார் அவர்களும் சரி, சிந்தனை செல்வன் அவர்களும் சரி, வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். மே 31ஆம் தேதி இந்தியாவை திருச்சியை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மகத்தான மக்கள் அணிவகுப்பு, மக்கள் படை அணிவகுப்பு. எதற்காக? 2026 தேர்தலுக்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல, எங்கள் சக்தி இதுதான் என்று காட்டுவதற்காக அல்ல, சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக. நீங்கள் நினைப்பது போல் தமிழ்நாடு இளிச்சவாயர்களின் தேசம் இல்லை. இது பெரியார் மண். இது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். பெரியாரின் உற்ற நண்பர், உயிர் நண்பர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பதப்படுத்தப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட மண். இடதுசாரி அரசியலால் பண்படுத்தப்பட்ட மண். சிறுபான்மையினரின் மாண்புகளால். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் கலவரம் வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவாக இருந்தது. அதற்கு இஸ்லாமியர்களின் மாண்பும் ஒரு காரணம், இந்துக்களின் பண்பாடும் ஒரு காரணம். இந்துக்கள் நல்லவர்கள். இந்துத்துவ அஜெண்டாவை பேசுகிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கே ஆபத்தானவர்கள், இந்து சமூகத்திற்கே ஆபத்தானவர்கள். நாம் எதிர்ப்பது இந்துத்துவ ஆன்மீக அரசியலை அல்ல, பிஜேபியின் இந்துத்துவ நச்சு அரசியலை எதிர்க்கிறோம். இந்துத்துவ ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவ அரசியல் என்பது வேறு. பிஜேபி ஆர்எஸ்எஸின் மக்கள் விரோத அரசியலை எதிர்க்கிறோம். நடராஜரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்கள் விமர்சிக்கவில்லை. பாருங்க, நடராஜர் நமக்கு எவ்வளவு பெரிய துணை செய்திருக்கிறார். நேற்றைக்கு முதல் நாள் இந்த இடத்துல சரியான மழை. இப்ப சிந்தனை செல்வன் சொன்னார் சேத்திய தோப்புல மழைன்னு. நான் சொன்னேன், நாம இங்க இருக்கிறவர்களும் மழை வராது, இயற்கை நமக்கு துணை நிற்கும். நம்ம நந்தனோ நடராசனோ யாரோ நமக்கு துணை இருக்கிறார்கள். தில்லை நடராசனோ அல்லது திருநாளை போவார் நந்தனோ நமக்கு துணை இருக்கிறார்கள். நான் ஏறி வண்டியில உட்கார்ந்த பிறகுதான் மழை வரும். எல்லா இடங்களிலும் அப்படிதான். சேலத்தில் மட்டும்தான் நாம் நிகழ்ச்சி நடக்கும் போதே மழை பெய்தது, என்னால் பேச முடியாம போச்சு. இதுவரையிலும் மழை பெய்வதற்கான எல்லா சூழலும் அமைந்து நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் மழை பெய்யும். தோழர்களே, இந்த மகத்தான விழாவில் நன்றி சொல்லுகிற விழாவாக நாம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மாண்புமிகு அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் உங்களின் சார்பில் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மண்டல வாரியான சந்திப்புகளுக்கு நான் 8ஆம் தேதி சென்னையிலும், 10ஆம் தேதி வேலூரிலும், 13ஆம் தேதி திருச்சி, மதுரை திருச்சியிலும், 14ஆம் தேதி சேலம் கோவையிலும், 15ஆம் தேதி விழுப்புரத்திலும் பங்கேற்க இருக்கிறேன். 31ஆம் தேதிக்கு தயாராகுங்கள். திருச்சி மாநகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடே குலுங்கட்டும். அந்த பேரணி இந்திய அரசியலின் கவனத்தை ஈர்க்கட்டும் என்பதை சொல்லி, என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, வாக்களித்த
சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் அங்கீகாரத்தை ஈட்டி தந்த ஜனநாயக சக்திகள் யாவருக்கும், சிறுபான்மையினர் உள்ளிட்ட யாவருக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.